அண்மை செய்தியை பார்க்கிறோம். இஸ்ரேல் மீது செஜில் வகை ஏவுகணையை தாக்க தயாராகுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இந்த ஏவுகணை தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பதுங்குக்குழிக்கு சாக தயாராகுங்கள் என்று ஈரான் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் தொடர்ச்சியாக நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பதுங்குக்குழிக்குள் சாக தயாராக இருங்கள் என்று தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஊடுருவி சென்று தாக்கும் வல்லமை கொண்டவை என இது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இஸ்ரேல் நாட்டின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தப் போவதாக ஈரான் பகிரங்கமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் நடைபெற்று வந்தாலும் இதில் தற்போது அதிக அளவில் பாதிப்பு ஈரானுக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. காரணம், இந்த போரை ஏற்கனவே திட்டமிட்டு இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய காரணத்தினால் எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடத்த வேண்டும், குறிப்பாக அவர்களுடைய அந்த அணு விஞ்ஞான மையங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது, அவருடைய விஞ்ஞானிகள் எங்கு தங்கியிருக்கிறார்கள், ராணுவ படை தளபதிகள் எங்கு இருக்கிறார்கள் என நன்றாக கணித்து டார்கெட் செய்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஈரான் நாட்டிற்கு தாக்குதல் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தற்போது இஸ்ரேல் மீது கடுமையான பதிலடி தாக்குதலை நடத்த தயாராகி வருகின்றார்கள். ஈரான் தயாரித்த இந்த ஏவுகணையை பொறுத்தவரையிலே 2000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது செஜில் வகை ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப் போவதாக ஈரான் பகிரங்கமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த செஜில் வகை ஏவுகணை அதிவேகமாக இலக்கை அடையும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஏவுகணையினுடைய வேகம் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு சவால் விடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக ஈரானிலிருந்து அந்த ட்ரோன் வகையிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக அந்த ட்ரோன்களை எளிதாக கட்டுப்படுத்தி அவற்றை தும்சம் செய்தது. ஆனால் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளால் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய வகையிலான அதிநவீன ஒரு ஏவுகணையாக இந்த ஏவுகணை பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த ஏவுகணை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியாது என்றும் அங்கிற்கு வரக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே அவ்வாறு ஏவுகணை தாக்கப்பட்டால் இஸ்ரேல் நாட்டில் கடும் சேதத்தை, கடும் பாதிப்புகளை இது உருவாக்கக்கூடும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இஸ்ரேல் மக்களுக்கு ஈரான் ராணுவத்தின் தரப்பில் கடுமையான எச்சரிக்கையாக இது தெரிவிக்கப்பட்டுள்ளது.